ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வசனங்கள். தியான வசனம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய சில துயர நிகழ்ச்சிகள், கவலைகள், நம்மை தாக்குகின்ற சில தாக்குதல்கள் நம்மை வெகுவாக சோர்வடைய செய்கின்றன. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கூட தேவன் நமக்கு அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் சந்தர்ப்பங்களாக மாற்றக்கூடியவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏமாற்றங்களாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம். இவைகளெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஏணிப்படிகளாக என் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அனுமதிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். புகழ்பெற்ற டென்மார்க் தேசத்து சிற்பி ஒருவர் தன்னுடைய கலைத்தொழிலை செய்வதற்காக பளிங்கு கற்கள் அதிக அளவில் கிடைக்கின்ற ரோமாபுரி நகருக்கு சென்றிருந்தார். அங்கு தன்னுடைய சிற்ப வேலையெல்லாம் முடிந்ததும் தன்னுடைய படைப்புகளை வைக்கோல், இலைதழைகள் முதலியவற்றால் நன்றாக பொதிந்து பத்திரமாக கட்டி கப்பலில் ஏற்றி அனுப்பிவிட்டு டென்மார்க்கிற்கு திரும்பி சென்றார். அவருடைய படைப்புகள் வந்து இறங்கிய நாளில் அவர் தன்னுடைய வியாபாரத்தின் பொருட்டு வெளியூர் சென்றிருந்தார். அவருடைய வேலைக்காரர்கள் சிலைகளை வெளியே எடுத்து வைத்தனர். தீய எண்ணம் கொண்டிருந்த சில வேலையாட்கள் சிலைகளை சுற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருந்த இலைதழைகளை வேண்டுமென்றே அவருடைய அழகிய தோட்டத்திற்குள் போட்டுவிட்டார்கள். அவற்றிலுள்ள களைச்செடிகள் வேரூன்றி வளர்ந்து தோட்டத்தை பாழாக்கி விடட்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். நாட்கள் சென்றன. ஆனால் ரோமாபுரியில் மட்டுமே காணக்கூடிய ஒருவித அழகிய செடிகள் அந்த களைகளில் நின்று வளர்ந்து அதன் அழகிய மலர்களால் அந்த தோட்டம் முழுவதையும் அழகுபடுத்தியது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, டென்மார்க் நாட்டின் எந்த இடத்திலும் காணக்கூடாத ஒரு அழகிய மலர்களால் அவருடைய தோட்டம் நிறைந்து மேலும் தோட்டத்தை அழகுபடுத்தியது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை தளர்வடைய செய்கின்ற நிகழ்ச்சிகள் நடக்கின்ற போது நாம் முழுவதுமாக கர்த்தரில் நம்பிக்கை கொண்டு தீய நிகழ்ச்சிக்கு காரணமானவர்களையோ நிகழ்ச்சிகளையோ எண்ணாது கர்த்தர் நன்மையானவைகளை தருவார் என்று காத்திருப்பது மிக அவசியமாகும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அருமையாய் தகப்பனை நேசித்தவன், தகப்பனால் நேசிக்கப்பட்டவன், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவன், சகோதரர்கள் பேரிலே அன்பு செலுத்துகிறவன். ஆனால் அவனுக்கு ஏன் இந்த பாடுகள் வந்தது? உடன் பிறந்த சகோதரர்களால் குழியிலே தூக்கி வீசப்படுகிறான். அவன் அதை குறித்து யோசேப்பு தியானித்ததோ, அதை குறித்து அவன் எண்ணி கலங்கினதோ இல்லை. அவன் எல்லாவற்றிலேயும் ஆண்டவரை சார்ந்திருந்தான் என்பதை வெளிப்படுத்துகிறது. எனவே வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நீங்களும் நானும் ஆண்டவரோடும் ஆண்டவர் நம்மோடும் இருக்கின்ற பொழுது நாம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற பலவீனங்களை, நெருக்கங்களை, கவலைகளை, சோதனைகளை அவைகளை தியானிக்காது இவைகளிலே கடந்து வர கிருபை செய்கின்ற, இவைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற அந்த உன்னத வல்லமையுள்ள தேவனுடைய தெய்வீக ஆற்றலை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். குழியிலே போடப்பட்டான், விற்கப்பட்டான், இழுத்து செல்லப்பட்டான், அடிமையாக. மறுபடியும் அவன் அங்கே விற்கப்படுகிறான். செல்ல குமாரன். ஆனால் இங்கே ஒரு செல்லா காசு போல வீட்டிலே அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறான். செய்யாத ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான். அவனுடைய கரங்கள், கால்கள் சங்கிலிகளால் பூட்டப்படுகின்றன. எவ்வளவு வேதனை! ஆனால் அவைகளை குறித்து அவன் கலங்கவோ இல்லை என்றால் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்தது என்பதாகவோ நாம் வேதத்தில் பார்க்கவில்லை. அவனுடைய முழு சிந்தை, முழு
அவனுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு இருந்தது. அவன் தேவனோடு இருந்தான். தேவனோடு அவன் இருந்தபடியினாலே அவன் நிமித்தமாக தேவன் அவன் பணி செய்த இடங்களையும் அவன் வசித்த அந்த நாட்டையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த துயர நிகழ்ச்சிகளுக்கான காரணத்தை அவன் ஆராய வேண்டும் என்று முற்படவே இல்லை. அந்த நிகழ்ச்சிகளை ஆண்டவர் அளவில்லா ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் சந்தர்ப்பங்களாக மாற்றக்கூடியவர் என்பதை பற்றி அவன் நன்கு அறிந்திருந்தான். எனவே அமெரிக்கையோடு காத்திருந்தார். பொறாமை நிறைந்த அவனுடைய சகோதரர்கள் அவரை ஒரு அடிமையாக விற்று போட்ட போதிலும், குற்றம் செய்யாது ஓடினாலும் அவன் மேல் பழியும் பாவமும் சுமத்தப்பட்டு காவலில் அடைக்கப்பட்டு இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட போதிலும், எகிப்து தேசம் முழுவதற்கும் வல்லமையுள்ள ஒரு அதிகாரியாக தேவன் அவனை எழுப்பினார். அடிமை அதிகாரியாக்கப்பட்டார். இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவனுடைய கரங்கள் அங்கே சரப்பணிகளால் பொன் சங்கிலிகளால் அணியப்பட்ட அதிபராக ஆண்டவர் அவனை உயர்த்தினார். பஞ்சகாலத்தில் தன்னை அநியாயமாக நடத்திய தன் சகோதரர்களையே போஷிக்கக்கூடிய போஷகன் என்ற நிலைக்கு அவன் உயர்த்தப்பட்டிருந்தார். அவர்கள் யோசேப்புக்கு இழைத்த தீமையே அநேகமாயிரக்கணக்கான மக்களுக்கு உயிர்களை காக்கவல்ல அதிபதியாக யோசேப்பை மாற்றியது. உங்களை வந்து சந்திக்கும் துயரங்களால், கசப்பான நிகழ்ச்சிகளால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். களைகளாய் உங்களுக்கு காணப்படும் செடிகளும் ஆசீர்வாதமான பூக்களாக மாறலாம். கண்ணீரில் கமலம் பூக்கலாம். உனக்கு நேரிடும் பலவீனம் வியாதிகளை நோக்காதே. அவற்றிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் பூக்களை உருவாக்க உன் சகலவற்றையும் அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. சீனாய் தேசத்திலே ஒரு அருமையான சகோதரி இருந்தார்கள். அவருடைய பெயர் கிறிஸ்தினாள் தீசாய். இந்த சீன பெண்மணி ஒரு நாள் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மயக்கமடைந்து சாய்ந்தார்கள். டாக்டர்கள் பயங்கர எலும்பு விஷ மலேரியா என்று கண்டுபிடித்தனர். அதற்கு மருந்துகள் இல்லையே என்று அவர்கள் வேதனைப்பட்டார்கள். ஆனால் இந்த சகோதரி தன்னுடைய வியாதியை குறித்து பலவீனப்படவில்லை. இந்த வியாதியை குறித்து அவர்கள் ஆராயவில்லை. மாறாக 16 ஆண்டுகள் படுக்கையில் இருந்தார்கள். சூரிய ஒளி அவர்களுடைய கண்களிலே படக்கூடாததாக இருந்தது. சூரிய ஒளி கண் கூசுகிறது என்று வெளிச்சம் உள்ளே நுழையாத இருட்டறையிலே வாழ்ந்து வந்தார்கள். படுக்கையில் இருப்பதை பாரமாக எண்ணவில்லை. தான் வளர்த்த வெள்ளை பூனையின் கழுத்தில் நற்செய்தி வசனங்களை எழுதி வைத்து வீடு வீடாக அனுப்பி தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். நூல்கள் அதிகமாக எழுதினார்கள். ஜெபத்தின் மூலமாய் பலருக்காக ஜெபித்து பல அற்புதங்களை செய்து பிறருக்கு ஆசீர்வாதத்தின் பூவாக இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கிறிஸ்தினாளை ஆசீர்வாதத்தின் பூவாக மாற்றின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலமும் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஜீவிக்கிற ஆண்டவர். உங்களை வாழ்விக்கும் அவர் சகல களைச்செடிகளையும் ஆசீர்வாதத்தின் பூக்களாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, களைச்செடிகளை பார்க்காதே. உன்னை வேதனைப்படுத்துகிற நெறிஞ்சு முட்களை பார்க்காதே. ஆண்டவர் அவைகளை ஆசீர்வாதத்தின் பூக்களாக மாற்றுவார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்து களைகளை அல்ல, எங்களை நெருக்குகிற நெருக்கங்களை அல்ல, அந்த நெருக்கங்களையும் களைகளையும் ஆசீர்வாதமான பூக்களாக மாற்றக்கூடிய உம்முடைய தெய்வீக முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பூக்களாய் புதுப்பொலிவு மனம் வீச எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு மனம் வீசுகின்ற அந்த கிருபையை கட்டளையிடுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.